ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு அலோவ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அலோவ் ப்ளவுஸில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் டேப்பில் அளந்து அதோட அளவு எடுத்து எழுதி வச்சுட்டு நம்ம எப்படி வந்து அதை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைரெக்டாக நம்ம அலோவ் ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். இது வந்து நம்ம டைரெக்டாக வைக்காமல் நம்ம வந்து டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து காட்ட போகிறேன். எப்போவுமே வந்து அலோவ் ப்ளவுஸ் வச்சு டைரெக்டாக பண்ணுறதை விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டைலில் அக்யூரேட்டாக உங்களுக்கு வரும். ஏன்னா மற்றவங்க வந்து தைச்ச ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அலோவ் ப்ளவுஸாக வந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன் அவங்களோட ஸ்டைலில் அவங்க தைச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டைலில் தைச்சா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால் நீங்கள் அளவு எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைலே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஏன்னா எல்லாருமே வேறு வேறு மெத்தடில் வந்து கற்று வச்சுருப்பாங்க. அதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நெக் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக வேணும், இல்லை வந்து லைட்டாக ஷோல்டர் இறங்குது, எனக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து இறங்காமல் கொஞ்சம் டைட் பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸாக இருக்குது, அது டைட் பண்ணுங்கள். இல்லாட்டி எனக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து லைட்டாக வந்து கீழே இறங்குன மாதிரி இருக்குது, மேலே ஏற்றி கொடுங்க. பேக் நெக் வந்து எனக்கு கொஞ்சம் இறக்கி வேணும், பாடி லென்த்து கொஞ்சம் இறக்கணும். இந்த மாதிரி சில கரெக்ஷன் வந்து எனக்கு லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட் வேணும், டைட் இருந்தால் கொஞ்சம் லூஸ் வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லி உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் பிகினராக இருந்தால் உங்களுக்கு ஒரு நர்வஸ் வரும். ஏன்னா உங்களோட ப்ளவுஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்கோ அதே மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஆனால் மற்றவங்களோட ப்ளவுஸ் சேம் இருக்கிற மாதிரியே கொடுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி கரெக்ஷன் சொல்லும்போது லைட்டாக உங்களுக்குள்ளே கொஞ்சமாக எப்படிடா பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உங்களுக்கு டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கான டிப்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. நான் அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா லைஃப் டைம் உங்களுக்கு எப்போவுமே அந்த டவுட்டே வராது. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்கோட மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். நெக் மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பேக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மடித்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பேக் மடிச்சுட்டு இந்த மாதிரி பேக் மடித்து கரெக்டாக இந்த ஷோல்டரு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், இப்போ நான் இந்த நோட்டையே வந்து இந்த சைடு கோடு இருக்கிறதா நம்ம நினச்சிக்கலாம். இந்த நோட்டையே நான் மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கிறேன். இல்லை ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் எனி ஒன் இந்த சைடு ஸ்ட்ரைட்காக நீங்கள் ஒன்று வச்சுட்டு கரெக்டாக நெக்கை வந்து அதை ஒட்டி இப்படி வச்சுருங்க. இந்த ஷோல்டர் வந்து இப்படி அப்படி தள்ளக்கூடாது. இப்படி கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி இதை உங்களுக்கு கிடச்சிரும். இந்த பாக்ஸில் நம்மளோட மெஷர்மெண்ட் டேப் இப்படி வச்சு நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ அளக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் வச்சுட்டு இது எவ்வளோ இருக்குதுன்னு இங்கேருந்து கரெக்டாக வைங்க. பாருங்கள், கரெக்டாக வந்து இது வந்து 3 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்மளோட நெக்கு வித்து வந்து நெக் வித்து தான். நெக் வித் வந்து 3 இன்ச்சு. அப்போ வந்து நெக்கில் வந்து நம்ம 3 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகே, நெக்கு முடிஞ்சதுங்களா? அவங்க சப்போஸ் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சுருக்கமாக இருந்தாலும் நீங்கள் அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பர்ஃபெக்டாக இந்த எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு கோடு மாதிரி ஸ்ட்ரைட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே அது தெரியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். அவங்களோட ஷோல்டர் வந்து இந்த மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண வரைக்கும் இந்த கோடு வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. அப்போ அந்த 2 இன்ச்சை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்லீவ் லென்த்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர் எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டர் முடிகிற பக்கத்துலேருந்து கரெக்டாக டேப் வச்சுக்கோங்க. அந்த ஷோல்டர் ஸ்ட்ரைட்டில் தான் நம்ம வைக்கணும். இங்கேயோ மேலேயோ கீழேயோ நம்ம வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம இப்படி எடுத்து வச்சுட்டு அந்த ஷோல்டர் கிட்ட இருக்கிற சென்டரில் கரெக்டாக ஒரிஜினல் அளவு எவ்வளோ எடுத்து இருக்குங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து 6.25 இருக்குது. 6.25 நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 6.25. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் ஓப்பன் எப்படி எடுக்கிறதுனா, நீங்கள் இது வந்து கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எட்ஜிலேருந்து பாட்டமில் தான் நீங்கள் அளக்கணும். ரொம்ப கொஞ்சம் மேலேயோ இல்லை ரொம்ப மேலேயோ அப்படி அளக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஃபினிஷ் ஆகிற பாயிண்டில் தான் நீங்கள் அளக்கணும். இப்படி அளந்து இப்படி கரெக்டாக பார்த்துக்குங்க. 7 இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 7 இருக்குது, 7 இருக்குது. நான் வந்து
ஸ்லீவ் ஓப்பன் 7ங்கிறத நோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல். ஆம்ஹோல் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் தட்டு இப்படி போட்டு நீங்கள் ஆம்ஹோல் அளக்கக்கூடாது. ஃப்ரண்ட் தட்டில் நீங்கள் அளக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து லைட்டாக குடச்சிருப்போம் இல்லையா, அதோட அலவுன்ஸும் சேர்ந்து பேக்கு வந்துடும். அதனால் ஆம்ஹோல் எடுக்கும்போது நீங்கள் எப்போவுமே கவனமாக பார்த்துக்குங்க. பேக் இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் நம்ம இப்படி எடுத்து வச்சாலே கரெக்டான ப்ளவுஸ்னால் அப்படியே இந்த ஷேப் நம்மளுக்கு காட்டிடும். தெரியுதுங்களா? இந்த ஷேப்பு. இப்போது நம்ம அந்த ஷேப் எப்படி அளக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த கோடு, தையல் கோடு இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வச்சுக்கோங்க மெஷர்மெண்ட் டேப்பு. மேலே ஷோல்டரில் இருந்து அது எப்படி வளைஞ்சிருக்கோ அதே மாதிரி மெஷர்மெண்ட் டேப்பை வளைச்சி கொண்டு வாங்க. பாருங்கள், இவங்களுக்கு 9.25 இருக்குது. வளைச்சி கொண்டு வந்தால் இங்கே மேலே வச்சு அப்படியே அதே கோடில் இப்படியே கையில் விரல் வச்சு வளர்ந்துட்டு வாங்க. ஓகே, இப்போது அவங்களோட மெஷர்மெண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். 9.25. ஓகேங்களா? அப்புறம் வந்து செஸ்ட்டு எப்படி மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, பேக் வந்து இப்படி ஃப்ளாட்டாக எடுத்து போட்டுருங்க. பேக் வந்து ஃப்ளாட்டாக எடுத்து போட்டுட்டு கரெக்டாக இந்த ஆம்ஹோல் முடியும் இல்லையா, அந்த பாயிண்ட்டு, அந்த ஆம்ஹோல் முடிகிற பாயிண்ட்லேருந்து இப்படி வச்சு பாருங்கள். கரெக்டாக 20 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 20 இருக்குது அப்படின்னா அவங்களோட செஸ்ட்டு வந்து 40. ஓகேவா? இவ்வளோ தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. அப்போ வந்து டோட்டல் வந்து செஸ்ட் அவங்களுக்கு 40ன்னு எழுதிக்கலாம். அது எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாக சேர்த்தி தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு பாதி அது கணக்காகும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் வச்சு காட்டுறேன். அதே இங்கே ஃப்ரண்ட்டில் அளக்கும்போது ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு இறக்கி அளந்துக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட நெக்கோட அலவுன்ஸ் வந்து அங்கே வந்துடும் எக்ஸ்ட்ராவாக. அதனால் இப்படி அளந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 40 அப்படின்னா இந்த பக்கம் பாருங்கள், கரெக்டாக 10 இருக்குது. ஓகேங்களா? இந்த 10 இருக்குது நமக்கு. அப்போது பேக்கில் 20, ஃப்ரண்ட்டில் 20 ஆவரேஜ் பண்ணோம்னா 40 வந்துடும். எப்போவுமே மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் பார்க்க வேண்டாம். நான் எப்போவுமே ஃப்ரண்ட்டில் பார்க்க மாட்டேன். நீங்கள் இதுலேயே வந்து 20 பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாடி லென்த்து. பாடி லென்த் நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்னா கரெக்டாக இது நிறைய பேர் ப்ளவுஸ் வந்து நிறைய டைம் போட்டிருந்தாங்கன்னா இது வந்து சுருங்கி கூட இருக்கும். அதனால் நீங்கள் அயன் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இல்லாட்டி நல்லா கையில் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷோல்டர் பாயிண்ட்டு சென்டராக இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? 14 இன்ச்சு இவங்களுக்கு. அப்போ நம்ம அதை அப்படியே 14 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் நெக், ஃப்ரண்ட் நெக்கு எடுக்க போகிறோம். இப்போ பேக் நெக்னால் நீங்கள் பாடி லென்த்துக்காக நீங்கள் இப்படி போட்டிருப்பீங்களே அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட் வைக்க மாட்டேன். ஷோல்டர் வந்து நான் எப்படி அளவு எடுப்பேன் அப்படின்னா, நம்ம பாடியில் எடுத்தாலும் சரி, மெஷர்மெண்ட்டு இது நம்மளுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் சரி, எப்படி எடுப்பேன் அப்படின்னா இந்த ஷோல்டரோட வித் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து சென்டராக இப்படி வச்சுக்கணுங்க. வச்சுட்டு கிராஸில் வைங்க இந்த மாதிரி டேப். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நெக்கு கரெக்ஷனே வராது. சென்டர்லேருந்து இப்படி வச்சு பாருங்கள். நெக்கு கரெக்டாக 10 இன்ச்சு இருக்குது அவங்களுக்கு. பாருங்கள், 10 இன்ச்சு. இங்கேருந்து இப்படி கிராஸ் வச்சு அந்த பாயிண்டில் வைக்கணும். சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே வைக்கணும். இங்கே சென்டர்லேருந்து நெக்கு சென்டர் வரைக்கும் கிராஸ் வச்சிங்கன்னா 10 வருது. அப்போது நம்ம பேக் நெக் வந்து 10 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக நான் ஃப்ரண்ட் நெக் எடுக்கிறேன். அவ்வளோதான், அதோடு நம்மளுக்கு மெஷர் முடிஞ்சது. ஃப்ரண்ட் நெக்கில் நம்மளுக்கு இந்த பட்டி இருக்கு இல்லைங்களா, வி பட்டி, அந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் ஷோல்டரோட சென்டர் வச்சு கிராஸ் வச்சிங்கன்னா பாருங்கள் 8 இருக்குது. அதோட எட்ஜ் வந்து 8 இருக்குது. அப்போது அவங்களோட ஃப்ரண்ட் நெக் வந்து 8 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு. ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு டைம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து சின்ன கரெக்ஷன் வந்தால் அதை எப்படி வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதை கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ வந்து அவங்க வந்து பேக் நெக் வந்து கொஞ்சம் இறக்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு மெஷர்மெண்ட்டாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்கிறவங்களுக்கு வந்து டெய்லர்ஸ் இல்லைங்களா நம்ம கஸ்டமர்ஸ், அதனால் கொஞ்சம் இறக்க வேணும் அப்படின்வாங்க. 1/2 இன்ச் 1 இன்ச் அந்த கணக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டால் எப்போவுமே ஒரு 1/2 இன்ச் வைங்க. கொஞ்சம் எச்சாவே வேணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் வச்சுக்கோங்க போதும். இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்தோம்னா 10 இருக்கு இல்லைங்களா, அதிகபட்சம் எல்லாருக்குமே ரொம்ப ப்ராட்னா 10 வச்சா போதும்.
ரொம்ப ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10லேருந்து ½ இன்ச் கூட்டிக்குங்க. 10 போதுங்க. எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் மேலே வேணும், பேக் நெக்கு மட்டும் கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 இன்ச்சு குறைச்சிக்குங்க. கண்டிப்பாக வந்து 1 இன்ச்சு தாராளமாக குறைச்சிக்கலாம் மேலே வேணுன்றவங்க. 8 இருக்கிறவங்களுக்கு 7 வைங்க, 9 இருக்கிறவங்களுக்கு 8 வைங்க. அந்த மாதிரி 1 இன்ச்சு குறைங்க. லைட்டாக குறைச்சா போதும்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி லைட்டாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ½ இன்ச்சு குறைங்க, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க. கொஞ்சம் அதிகமாகவே குறைக்க சொன்னால் 1 இன்ச்சு வைங்க, லைட்டான்னு சொன்னாங்கன்னா ½ இன்ச்சு வைங்க. இதுதான் மேட்ரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் பாடி லென்த் அப்படி தாங்க. பாடி லென்த்து மேக்ஸிமம் ஓவரால் எல்லாருக்குமே 14 இன்ச்சு கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க, இல்லை கொஞ்சம் மேலே போடுறவங்களா இருந்தால் 13 இன்ச்சு ஓகேங்க. எல்லாருக்குமே 14, 13 அவ்வளோ வைங்க, கரெக்டாக இருக்கும். நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே 14 தாங்க வைப்பேன். இப்போது கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருப்பாங்க, ஸ்கூல் படிப்பாங்க, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் ப்ளவுசஸ் வரும் உங்களுக்கு. லெஹங்கா ப்ளவுசஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 வைங்க போதும் அவங்களுக்கு. 12.5 வைங்க போதும், அவ்வளோதான். அவங்க வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுத்துட்டு பாடி லென்த் மட்டும் கொஞ்சம் இறக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ½ இன்ச்சு கூட இறக்கம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ½ இன்ச்சு கூட்டிக்கலாம், அவ்வளோதாங்க. ஓகேங்களா? அது வந்து ½ இன்ச் கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் எனக்கு இறக்கம் வேணும் ஃப்ரண்ட்டு மட்டும் அப்படின்னாங்கன்னா 1/4 இன்ச்சு இறக்கம் வைங்க போதும். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1/4 இன்ச்சு இறக்கம் வைங்க, 1/4 இன்ச்சு மேலே வைங்க போதும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. இப்போ 6 இன்ச்சு ஸ்லீவ் லென்த் கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் 1 இன்ச்சு கொடுக்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் இறக்க சொன்னாங்கன்னா நீங்கள் 1 இன்ச்சு கூட இறக்கிக்கலாம், ½ இன்ச்சு கூட இறக்கிக்கலாம். 7 இன்ச்சு கொடுத்துட்டு அதுக்கான ஓப்பன் வந்து உங்களுக்கு எவ்வளோ இப்போ 7 இருக்கா இதில், அப்போ வந்து ஓப்பன் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சுனா ஒரு ஸ்டிச் அளவுக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சில பேர் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் எனக்கு வந்து 3/4 தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஐயோ ஷார்ட்னால் நம்ம தைச்சிடலாம், 3/4னா எப்படிறா அப்படின்னு நினைக்கும் போது அது ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் 3/4ன்னு கேட்டால் 9.5 10 இன்ச்சு வச்சா உங்களுக்கு போதும். ஸ்லீவ் லென்த்து ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்லீவோட அவங்க 3/4 ஸ்லீவ் கேட்டாலும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷார்ட் ஸ்லீவோட அளவு நீங்கள் எடுத்துக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 3/4 போடுவோம். நான் ஸ்லீவுக்கு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறுபடியும் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில், நான் தனியாக அதுக்கான வீடியோவே போடுறேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் லென்த் வந்து நம்மளுக்கு இது 6 கொடுத்துருக்காங்க, ஆனால் இவங்க 3/4 வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ் லென்த் வந்து 9.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 9.5 இன்ச்சு வச்சுட்டு அங்கேருந்து அவங்களோட ஓப்பன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அவங்களோட ஓப்பன் வந்து 7 இருக்குது. அப்போ அங்கேருந்து நம்ம அப்படியே வந்து கண்டிப்பாக கம்மி தான் ஆகும், ஒரு ½ இன்ச் ஆச்சு கண்டிப்பாக கம்மியாகும். நம்ம 7 இருக்குன்னா 9.5 கிட்ட வந்து நம்ம ஸ்லீவ் ஓப்பன் வந்து 6 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இங்கேருந்து நம்ம ½ இன்ச்சு குறைச்சி வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. அவங்களும் கூட வந்திருந்தால் நீங்கள் கையில் வந்து டைரெக்டாகவே மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வைக்க சொன்னாங்க அப்படின்னா ஒரு ½ இன்ச்சு குறைச்சி வைங்க, கரெக்டாக வந்துடும். அப்புறம் வந்து இது இம்பார்ட்டண்டான கரெக்ஷனு, ஷோல்டர் வந்து இறங்குது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 3 ரீசன் நான் சொல்கிறேங்க. ஷோல்டர் இறங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, நெக்கு வந்து இப்போ நம்ம 3 இன்ச்சுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா மெஷர்மெண்ட்டு, அது வந்து சில பேர் வந்து 3.5 வச்சுருக்கலாம், 4 வச்சுருக்கலாம். நெக்கு வந்து ரொம்ப அகண்டுட்டு போயிருக்கும். அந்த மாதிரி நெக்கு அகண்டுட்டு ஷோல்டர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷோல்டர் இறங்கி வரும். அந்த மாதிரி கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களோட மெஷர்மெண்ட்லேருந்து ½ இன்ச்சு நெக்கு வந்து கம்மி பண்ணி வைங்க. இப்போ 3 இருக்குன்னா 3 வைங்க, 3 இருந்துச்சுன்னா 2 வைங்க, 3 இருந்துச்சுன்னா 2.5 வைங்க, 2.25 கொடுத்துருந்தா 2.25 கூட வைங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்ஷன் வராது. இந்த இடம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இன்னொரு கரெக்ஷன் இருக்குது. இந்த ஆம்ஹோல் இருக்கு இல்லையா, இது லைட்டாக லூஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்படி ஷோல்டர் இறங்கி வரும். ஓகேங்களா? அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போது ஆம்ஹோல் டைட் பண்ண அவங்க ஸ்லீவ் வந்து லூஸாக இருக்கான்னு கேளுங்க. சப்போஸ் லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த கரெக்ஷன் இருக்கும். நம்ம டைட்டாக ஆம்ஹோல் இன்ச்சு 1/4 இன்ச்சு டைட் பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு சரியாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக வச்சுருப்பாங்க, 10, 11, 12 அப்படி கூட வச்சுருப்பாங்க, ஆனால் லீனாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் ஷோல்டர் அவங்களுக்கு கண்டிப்பாக இறங்கும். அந்த மாதிரி மறுபடியும் நம்மகிட்ட அதே அளவு தான் நெக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரோப் வச்சுக்கிறதுக்காக சஜஷன் கொடுங்க. நெக்கு வந்து ப்ராடாகவும் வேணும், ஷோல்டரும் இறங்கக்கூடாது அப்படின்னா
அதுக்கான கரெக்டான சோர்ஸ் என்ன அப்படின்னா ரோப் வைக்கிறது தான். கண்டிப்பாக ரோப் வச்சிட்டிங்கன்னா எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு கரெக்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஷோல்டர் இறங்கிறதுக்கு ஷோல்டர் வந்து ரொம்பவுமே கம்மியாக வச்சுருப்பாங்க, 1.5 அப்படி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருந்தாலும் இறங்கும். அந்த மாதிரி இறங்குச்சு அப்படின்னா 1/4 இன்ச்சு ஷோல்டர் நீங்கள் கூட வச்சுக்கலாம். அந்த கரெக்ஷன் வராது. இன்னொரு பெரிய இம்பார்ட்டண்டான மேட்டர் இருக்குங்க. இந்த கஃபோட அளவு வைக்கிறீங்க இல்லையா, அது வந்து நிறைய லென்த்தாக போயிடுச்சுன்னா கூட அந்த லூஸ் வந்து உங்களுக்கு இது இறங்கிறதுக்கான ஷோல்டர் இறங்கிறதுக்கான ரீசனாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யாரோட ப்ளவுஸ் வந்தாலும் சரி, எந்த மாதிரி சைஸில் கஃப் வச்சுருந்தாலும் சரி, நான் ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஃப்பில் உங்களுக்கு எந்த ஒரு கரெக்ஷனுமே வராது. அது என்ன அப்படின்னா, நம்ம பேக் நெக் வந்து 14 இன்ச் வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது கஃபோட அளவு நம்ம ஷோல்டர்லேருந்து இப்படி வைக்கும்போது 14 இன்ச்சு இருந்துச்சுன்னா அதிலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி கஃபோட அளவு 13 வச்சுக்கோங்க. அதே 13 நம்ம பாடி லென்த் வச்சுருந்தோம் அப்படின்னா 12 வந்து கஃபோட மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இதான வீடியோ வந்து நான் தெளிவாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. ஏன்னா எல்லாருமே அலோவ் ப்ளவுஸ் வச்சு கூட கொஞ்சம் கட் பண்ணிடுறாங்க. ஆனால் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.